திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடர் விடுமுறையின் காரணமாக பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். திருப்பதி கோயிலில் வழக்கத்தை விட கூட்டம் தற்போது அதிகமாக காணப்படுகிறது. மக்கள் கூட்டம் எவ்வளவு அதிகமாக காணப்படுகிறது? அவர்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது? முழு விவரம் சரவணன். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோடை விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு என்ற 3 தொடர் விடுமுறை காரணமாக அதிக அளவிலான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் அதாவது 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்கான டோக்கன் பெற்ற பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இலவச தரிசனத்திற்காக டோக்கன் பெற்ற பக்தர்கள் 5 முதல் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். டோக்கன்கள் இல்லாமல் நேரடியாக திருமலைக்கு சுவாமி செய்யும் பக்தர்கள் 24 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. இதனால் அதிகமான, அதாவது இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இது தொடக்கத்திலே அதிகமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இன்னும் 2 நாட்கள் விடுமுறை என்பதால் இன்னும் அதிக பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என தெரிய வந்துள்ளது. மேலும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் மற்றும் உணவு வசதிகள் தேவஸ்தானம் தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. நேற்று ஒரே நாளில் 76,369 பேர் 369 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். நேற்று இந்த சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அளித்த காணிக்கையானது 3,63,00,000 ரூபாய் குடியல் காணிக்கையாக மட்டும் குறைக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.